கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மீண்டும் இந்த டெய்லி டேஸ் ஊழியத்து மூலிமா உங்களை சந்திக்க தேவன் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, தொடர்ந்து நம்ம எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக, அவங்க விடுதலைக்காக நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மளோடு இடப்பட்டு கொண்டிருக்கிறார். எக்ஸாம் எழுதுகிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஆல் த பெஸ்ட் ஆஃப் லக். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுக்கு பலப்படுத்தி உங்களை சகாயம் செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தொடர்ந்து இது எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் ஜெபிக்க வேண்டும். ஆமென். பிள்ளைகளும் எப்படி ஜெபிக்கணுமோ பெற்றோர்கள் கூட ஜெபிக்க வேணும். ஆண்டவர் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு இந்த மாதம் நமக்கு வாக்கு கொடுத்தது போல ஏசாயா 41:10, கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலகத்தினால் உன்னை தாங்குவேன். ஆகில எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் எந்த காரணத்துக்கும் எந்த சப்ஜெக்ட்லையும் பயப்பட அவசியம் இல்லை. ஏசப்பா அவங்க கூட இருந்து இந்த எக்ஸாம் எல்லாத்துலேயும் உங்களை பலப்படுத்த போகிறாரு, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு, உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு ஜெயம் கொடுக்க போகிறாரு. ஆமென். சரி, எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு தேவன் 3 ஆலோசனை கொடுக்குறாரு. நான் உன்னோடு இருந்து உங்களை பலப்படுத்தணுமா, உங்களுக்கு சகாயம் செய்யணுமா, என் நீதியின் கருத்தை உங்களை தாங்கணுமா, இந்த எக்ஸாமில் நல்லா மார்க்ஸ் எடுத்து உன்னை பாஸ் பண்ணி உன்னை சாட்சி வைக்கணும்னா ஏசப்பா 3 ஆலோசனை. ஆமென். 1, எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆலோசனை ஜெபிக்க, வேத வாசிக்க, சபைக்கு போகிறதுக்கு, குடும்ப ஜெபம் பண்ணுறதுக்கு ஒப்பு கொடுக்கணும். எக்ஸாம் டைமில் சாக்கு போக்கு சொல்லி ப்ரேயர் மிஸ் பண்ணக்கூடாது, பைபிள் ஸ்டடி மிஸ் பண்ணக்கூடாது, சர்ச்சை மிஸ் பண்ணக்கூடாது, ஃபேமிலி ப்ரேயர் மிஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்து கர்த்தர் சொன்னார், எக்ஸாம் டைமில் வேறு ஜெபிச்சுட்டா போதாது, நான் ப்ரேயர் பண்ணிட்டேன், ஜீசஸ் பார்த்துப்பாரு. இல்லை தம்பி, தங்கச்சி, எக்ஸாம் எழுதுகிற தேவ பிள்ளைகளே, எக்ஸாம் டைமில் படிக்க முக்கியம் கொடுக்கணும். டிவி பார்க்குறதுக்கும் மொபைலில் நோண்டுறதுக்கும் பசங்க கூட சேர்ந்து சுற்றுறதுக்கும் டைம் வேஸ்ட் பண்ணுக்கும் அதுக்கு இடம் கொடுக்காம எக்ஸாம் டைமில் எவ்வளோ முடியுமோ படிக்கிறதுக்கு நேரம் கொடுங்க, படிக்கிறதுக்கு முக்கியம் கொடுங்க. கர்த்தர் ஞானம் கொடுத்து பல கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். 3வது ஆண்டு சொல்கிறாரு, எக்ஸாம் எழுதுகிற டைமில் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுடைய பெற்றோர்கள், பேரண்ட்ஸ், அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு டென்ஷன் ஜாஸ்தி கொடுக்கக்கூடாது. ஏன்னா நான் ஊழியத்தில் பார்க்கும்போது நிறைய அப்பா அம்மா பிள்ளைகளோட இந்த பேரண்ட்ஸ் தான், இந்த பெற்றோர் தான் எக்ஸாம் டைமில் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க, ரொம்ப கோவப்படுறாங்க, ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுறாங்க. நல்லா கவனிக்கிறீங்களா? நான் நிறைய பார்க்கும்போது நிறைய அப்பா அம்மா எக்ஸாம் எழுதுகிற டைமில் பிள்ளைகளை ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணுறது. தயவுசெய்து என் அன்பு சகோதரா, சகோதரி, என் அன்பு தாயை, தகப்பனே, எக்ஸாம் எழுத உங்கள் பிள்ளைகளுக்கு தயவுசெய்து அவங்கள நீங்கள் டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது, என்கரேஜ் பண்ணணும். ஏன்னா நிறைய அப்பா அம்மா பாருங்களேன், எக்ஸாம் டைமில் பிள்ளைக்கு எக்ஸாம் வரத்துக்கு முன்னே, எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னே, ரிசல்ட் வரதுக்கு முன்னே அப்பா அம்மா சொல்லுவாங்க பிள்ளைகளை பார்த்து, நீ நான் நல்ல மார்க்ஸ் எடுக்கலைன்னா, நீ ஃபெயில் ஆகிட்டினா உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவேன், உனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன், வீட்டில் சேர்க்க மாட்டேன், எங்கன்னா வீட்டை விட்டு ஓடிடு. அப்படியெல்லாம் பாருங்கள், எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னே பிசாசு இந்த அப்பா அம்மாவுக்குள்ளே பூந்து அந்த எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளை டிப்ரெஷன் கொண்டு போவே, பயப்படுத்த, மைண்டை டிஸ்டர்ப் பண்ண எவ்வளோ கிரியேட் செய்ய பார்த்தீங்களா? அகல இந்த டெய்லிசம் மூலிமா இந்த வார்த்தை கேட்குற பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை எக்ஸாம் எழுதுறாங்களா, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தைரியப்படுத்தணும். இல்லைப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம், ஏசப்பா அவங்க கொடுக்குறாரு, நீ பயப்படாத, தைரியமாக எக்ஸாம் எழுது, நம்ம ஏசப்பா நமக்கு ஜெயம் கொடுப்பாரு, நீ நல்லா படிக்கிறப்பா, உனக்கு நல்லா ஆண்டவர் ஞானம் கொடுத்துக்கிறாரு, உன்னால் முடியும்ப்பா, நீ கண்டிப்பாக ஆண்டவர் உனக்கு நல்ல மார்க்ஸ் கொடுப்பாரு. நீங்கள் அப்படி என்கரேஜ் பண்ணும்போது பசங்க பூஸ்ட் அடிவாங்க, அதில் பலம் அடிவாங்க. பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மா, எங்கள் பேரண்ட்ஸ் எங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுக்கிறாங்க, எவ்வளோ விசுவாசம் வச்சுக்கிறாங்க, அது அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். அதில் தயவுசெய்து எக்ஸாம் எழுதுற நேரத்தில் அப்பா அம்மா பிள்ளைகளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, டென்ஷன் கொடுக்கக்கூடாது, பயம் காமிக்கக்கூடாது. அந்த பையன் எவ்வளோ நல்லா படிக்கிறான், எப்படி அவன் மார்க்ஸ் எடுக்கிறான், அவன்கிட்ட போய் கற்றுக்கோ, நீ எல்லாம் ஒரு பிள்ளையா, அப்படியெல்லாம் பேசாதீங்க. தயவுசெய்து உங்கள் பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணுறது மாத்திரம் இல்லை, உங்கள் பிள்ளைகளுக்காக எக்ஸாம் டைமில் நீங்கள் ஜெபம் பண்ணணும், பெற்றோர் நீங்கள் ஜெபம் பண்ணணும். அவங்கள பயம் காமிக்கிறதோ, தப்பாக பேசுகிறதோ, அவங்களுக்கு டென்ஷன் கொடுக்கக்கூடாது. நீங்கள் அவங்கள என்கரேஜ் பண்ணுறது மாத்திரம் இல்லை, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணுங்கள், அவங்கள தைரியப்படுத்துங்க, ப்ரேயர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எக்ஸாம் எழுதுகிற உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களையும் வெட்கப்படுத்தாமல் ஜாதிகள் மத்தியில் உங்களை சாட்சி வைப்பார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கடந்த 3 நாட்களை
ஏசப்பா எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக இந்த டெய்லிஸ் ஊழியத்து மூலிமா ஜெபிக்க உங்களோட வார்த்தைகளை கேட்க கிருபை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. இதோ தொடர்ந்து சுவாமி ஆண்டவரே யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுறாலோ அத்தனை பிள்ளைகள் மேலே உங்கள் ரத்தம் தெளிக்கிறேன், உங்களோட கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இதோ நீங்கள் கரம் பிடிச்சி எக்ஸாம் எல்லா பிள்ளைகளை கத்தர் பலப்படுத்துங்க, சகாயம் செய்யுங்க, உங்கள் நீதி வழக்கு தாங்கி அவங்களை ஆசீர்வதிங்கப்பா. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளை சத்ரு தொடவே கூடாது, சத்ரு அவங்களை டார்கெட் பண்ணவே கூடாதப்பா. யாரும் பயப்படுத்தக்கூடாது, யாரும் திகில் படுத்தக்கூடாது சுவாமி. யாரும் ஆண்டவரே சூசைட் பண்ணிக்கூடாது, யாரும் வீட்டை விட்டு போகக்கூடாது, யாரும் ஃபெயில் ஆகக்கூடாது சப்பா. சத்ரு தோல்வி உண்டாக்கூடாது. நீங்கள் ஜெய கிறிஸ்துவாக்குறீங்க. ஆகையில ஜெபிக்க எக்ஸாம் எழுதுற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எல்லா பிள்ளைகளும் கருத்தில் ஒப்பிடுகிறேன். எல்லா பிள்ளைகளை தூதர் காவலாகட்டப்பா. எக்ஸாம் எழுதும்போது போகும்போது வரும்போது பிரயாணத்தில் தேவ கிருபை கொடுக்கட்டும். சத்ரு யாரையும் பலவீனப்படுத்தக்கூடாது, எக்ஸாம் தடை பண்ணக்கூடாதப்பா. எல்லா பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராகப்பா. எக்ஸாம் எல்லா பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன், பெற்றோருக்காக ஜெபிக்கிறேன். அவங்களுக்குள்ள டென்ஷன் எடுத்து போடுங்க, அந்த கோபத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே. அவங்களுக்குள்ள அந்த பயத்தை, என் பிள்ளை படிக்குமோ இல்லையோ, என் பிள்ளை எக்ஸாம் எழுதுமோ இல்லையோ, என் பிள்ளை பாஸ் ஆகுமோ இல்லையோ, நல்ல மார்க்ஸ் எடுக்குமோ இல்லையோ, இல்லை சப்பா. பெற்றோர்களை பலப்படுத்தி தைரியம் கொடுத்து விசுவாசம் கொடுத்து பெற்றோர்களை ஜெபிக்க கிருபை தாங்கப்பா. எக்ஸாம் எழுதுற எல்லா பிள்ளைகளும் மனதான அடியேன் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.